ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீட் தேர்வுக்கு என்னென்ன கொண்டு போகணும், அதேமாரி உங்களுக்கான ஓஎம்ஆர் எப்படி ஃபில் பண்ணணும், அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். neet.nta.nic.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கான அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணாதவங்க இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜில் இருக்குது பாருங்கள். அட்மிட் கார்டு ஃபார் நீட் யூஜி 2025 இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீட் யூஜி 2025 அட்மிட் கார்டுன்னு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் அதேமாரி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு தெரியாதவங்க ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான பாஸ்வேர்டை ஃபர்கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அட்மிட் கார்டு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி அட்மிட் கார்டு ஓப்பன் ஆகிடும். இதில் உங்கள் ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சர் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி உங்கள் ரோல் நம்பர் என்ன, அப்ளிகேஷன் நம்பர் என்ன, டேட் ஆஃப் பர்த்னா எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் கொஷின் பேப்பர் எந்த மீடியத்தில் கொடுத்தீங்க அதையும் செக் பண்ணுங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 4/5/2025 அன்றைக்கி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் அந்த சென்டருக்குள்ளே 11 மணிக்கெலாம் நீங்கள் ஆஜராகிற மாதிரி இருக்கும். ஏன்னா முன்கூட்டியே நிறையா செக்யூரிட்டி பர்பஸ் நல்லா செக்கிங் பண்ணுவாங்க. ஸோ முன்கூட்டியே போக பாருங்கள். கேட் க்ளோஸ் டைம் பார்த்தா 1:30 மணிக்கெலாம் கேட் ஷார்ப்பாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு 1:30 மணிக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா கேட் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. அதேமாரி உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்க போது அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு முன்கூட்டி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் சென்டர் உள்ளே போக பாருங்கள். ஓகே, ஸோ மொத்தமாக ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அட்மிட் கார்டு 3 பக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 பக்கத்தையுமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு 2 காப்பியாக எடுக்க பாருங்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அட்மிட் கார்டு அவங்களே வாங்கி வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அட்மிட் கார்டு தேவைப்படும். முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை 2 பிரிண்ட் அவுட் 2 காப்பியாக கூட எடுத்து வச்சுட்டு ஒன்று வீட்லேயே வச்சுக்கோங்க. ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு போக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஹால் டிக்கெட்டில் இருக்க 3 பக்கத்தையுமே நீங்கள் பிரிண்ட் அவுட் கொண்டு போனால் போதுமானது. ஸோ செப்பரேட் பேஜ் 3 பேஜுமே தனித்தனியாக கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் கொண்டு போங்க. ஓகே, ஸோ இதில் என்ன நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் அண்டர்டேக்கிங் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கேண்டிடேட் ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோ பார்த்தா இதில் நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். சேம் ஆஸ் அப்லோட் ஆன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் டு பி affixed பிஃபோர் ரீச்சிங் த அட் த சென்டர். நீங்கள் எக்ஸாம் சென்டர் போகிறதுக்கு முன்னாடி இந்த அட்மிட் கார்டில் இந்த இடத்துல கேண்டிடேட் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மில் எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணீங்களோ சேம் அதே ஃபோட்டோவை இதை நீங்கள் பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை இதில் ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் டு பி affixed பிஃபோர் ரீச்சிங் த சென்டர். அதாவது உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இருக்க பாருங்கள், அதை நீங்கள் இதில் பார்த்தா ஒட்டுற மாரி இருக்கும். ஸோ முதல்ல உங்கள் ஃபோட்டோவும் அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷனுக்கான அந்த இதுவும் இதில் ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் 3ஆவதாக கேண்டிடேட் சிக்னேச்சர். இதை நீங்கள் பார்த்தா இப்போ பண்ண வேண்டியது இருக்காது. எக்ஸாமுக்குள்ளே போயிட்டு சம்மந்தப்பட்ட இன்விஜிலேட்டர் அவங்க முன்னிலையில் நீங்கள் சைன் பண்ணால் போதுமானது. இந்த 2 மட்டும் இதில் உங்கள் ஃபோட்டோவும் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனும் எக்ஸாம் சென்டருக்கு முன்னாடி போகிறது முன்னாடி கண்டிப்பாக ஒட்டுற மாரி இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ எப்போ நீங்கள் ஹால் டிக்கெட் எடுக்கிறீங்களோ பிரிண்ட் பண்ணுறீங்களோ அப்போயே போயிட்டு இதில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அப்புறம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷனை இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல சைன் இப்போ போட வேண்டியது தேவையில்ல. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டு தான் உங்களுக்கான சைனை நீங்கள் போடுற மாரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ பார்த்தா ஒட்ட சொல்லியிருக்காங்க. பிஃபோர் ரீச்சிங் த சென்டர், எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இருக்க பாருங்கள், அதை நீங்கள் பார்த்தா ஒட்டிடுங்க. அந்த கேண்டிடேட் அண்ட் தி இண்டிவிஜுவேட்டட் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ கிராஸாக உங்கள் சைன் பண்ணணும். சம்மந்தப்பட்ட இண்டிவிஜுவேட்டரும் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய்ட்டு சைன் பண்ணிக்கலாம். பட் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே ஒட்டிடுங்க. போஸ்ட் கார்டு சைஸ்க்கான ஃபோட்டோ அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ண சொல்ல உங்களுடைய போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க. சேம் அதேமாரி போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை இதில் ஒட்டிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் சிக்னேச்சர் ஆஃப் த இண்டிவிஜுவேட்டர் அப்புறம் கேண்டிடேட் சிக்னேச்சர் இது எல்லாமே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கான சைனை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. த கேண்டிடேட் இஸ் டு பேஸ்ட் எ லேட்டஸ்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபிஸ் ஓன் இன் த டிசைனர் பேஜ். அதாவது அந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருக்காங்களே பார்த்தாச்சு.
அவங்க அந்த சம்மந்தப்பட்ட இண்டிவிஜுவல் வந்து பார்த்தா கிராஸில் சைன் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அக்ராஸ் த லெஃப்ட் சைடில் சைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் மேண்டட்டரி ஃபார் த கேண்டிடேட் டு பிரிங் த பேஜ் ஆஃப் அட்மிட் கார்டு வித் பாஸ்டட் ஃபோட்டோகிராம் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 3 பக்கத்தையுமே எடுத்துகிட்டு போங்க. இஃப் ஷீ டஸ் நாட் பிரிங் தென் த நாட் அலோட் இந்த எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகாமல் போகிறீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு அளவில் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த கேண்டிடேட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அவங்க சொல்லியிருக்க டைமுக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி அவங்களுக்கு ஆஃப்டர் அந்த டேட் க்ளோஸுக்கு அப்புறம் நாங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ப்ளீஸ் வெயிட் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த இன்விஜிலேட்டர் do not get up from your seat until advice. அவங்க சொல்கிற வரைக்கும் நீங்கள் வந்து எழுந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல் கேண்டிடேட் are requested to download and carefully read the instruction given the admit card strictly adhere to them. ஸோ கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்துட்டு அட்மிட் கார்டை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த அட்மிட் கார்டு கன்சிஸ்ட் ஆஃப் 3 pages. பேஜ் 1 வந்து பார்த்தா சென்டடியில் செல்ஃப் டெடிகேஷன்ஸ் இருக்கும். பேஜ் 2 பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். பேஜ் 3 இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ 3த்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு வெரிஃபை த லொகேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வென்யூ a day in advance. ஸோ முன்கூட்டியே கூட நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா செக்கிங் ப்ராசஸ் அன்னைக்கு கண்டிப்பாக வந்து செக்கிங் ப்ராசஸ்லாம் நடக்கும். ஸோ ரிலிஜனாக இருக்கீங்க அப்படின்னா அந்த காஸ்டம்ஸ்க்கான ட்ரெஸ் போட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு செக்கிங் நடக்கும். ஸோ முன்கூட்டியே போக சொல்லியிருக்காங்க. நோ கேண்டிடேட் would be allowed to enter the exam center without admit card, valid ID proof and proper frisking will be carried out through hand metal detector அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்மிட் கார்டு கூட வேலிட் ஐடி ப்ரூஃப் உங்கள் ஆதார் கார்டுனா ஆதார் கார்டை கொண்டு போங்க. அதர் ஐடி ப்ரூஃப் கொடுத்தவங்க அதர் ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு போனால் போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டிடேட் வில் பி பர்மிட்டட் டு கேரி ஒன்லி த ஃபாலோவிங் ஐட்டம். ஸோ எக்ஸாமினேஷனுக்குள்ளே என்னமான நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் கொண்டு போகலாம். அதேமாரி அடிஷ்னல் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா அட்டனன்ஸ் லிஸ்ட்டில் அடிஷ்னல் ஃபோட்டோ ஒட்டுற மாரி இருக்கும். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அடிஷ்னலாகவும் கொண்டு போங்க. கையில் எடுத்துகிட்டு போங்க. இது 2 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அந்த அட்மிட் கார்ட்லேயே 3 பேஜ் அதையும் வந்து கொண்டு போயிடுங்க. இதெல்லாமே எடுத்துகிட்டு போனால் போதுமானது, வேறு எதுவும் கொண்டு போக தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்குவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் கேண்டிடேட் ஆர் அட்வைஸ்டு டு பிரிங் த அப்டேட்டட் காப்பி ஆஃப் தர் ஆதார் கார்டு. ஸோ அப்டேட் செய்யப்பட்ட ஆதார் காப்பியை கொண்டு போங்க அப்படின்ற மாரியும் உங்களுக்கு அறிவுறுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா செக்கிங்லாம் நிறையா நடக்கும். எல்லாமே கரெக்டாக முன்கூட்டியே போங்க அப்படின்றத இதன் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பென்லாம் வந்து பார்த்தா அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ பென் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அவசியமும் இருக்காது. ஸோ உங்களுக்கான 3 பேஜுக்கான அட்மிட் கார்டு அவசியமானது. அட்மிட் கார்டில் பாஸ்போர்ட் சைஸை ஒட்டியிருக்கணும், உடைய சிக்னேச்சர் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஒட்டியிருக்கணும், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும். இதை கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போவாங்க. அது இல்லாமல் ஆதார் கார்டு கொண்டு போங்க. இந்த 4மே இருந்தாவே போதுமானது. தேவைப்படுறவங்க வாட்டர் பாட்டிலை கொண்டு போகலாம். ஓகே. கண்டிப்பாக உங்களுக்கு முன்கூட்டியே வந்து பார்த்தா பயோமெட்ரிக் மூலமாக அட்டனன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. முன்கூட்டியே போக பாருங்கள். முன்கூட்டியே போனால் மட்டும்தான் அவங்கள வந்து செக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த சரியான டைம் இருக்கும். முன்கூட்டியே வந்து போக பாருங்கள். இதுதான் ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ 3 பேஜுமே தெளிவாக பார்த்து தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். இது இருந்தாவே போதுமானது. ஓகே. அதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு OMR ஷீட் எப்படி இருக்கும் அதை பற்றி பார்க்கலாங்க. எப்படி OMR ஷீட் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெமோ OMR ஷீட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்குங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல ரோல் நம்பர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் புக்லெட் நம்பர் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி கொடுத்துருக்காங்க. பிஃபோர் ஃபில்லிங் OMR ஷீட் த கேண்டிடேட் ஷுட் ரிமெம்பர் ஒன் திங் தட் த OMR ஷீட் ஆர் எவல்யூட் பை கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். அதாவது உங்கள் OMR பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் மூலமாக தான் எவல்யூஷன் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் தான் திருத்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. The software is very sensitive and can only read properly filled black card bubble. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேர் கரெக்டாக உங்களை OMR எவல்யூஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Do not tamper or scratch the OMR sheet. ஒன்லி ப்ரொவைட் த ரெக்வயர் இன்ஃபர்மேஷன் இந்த OMR ஷீட். ஸோ OMR ஷீட்டை நீங்கள் டேம்பர் பண்ணுறதோ ஸ்க்ராட்ச் பண்ணுறதோ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேடோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்பேசஸ் ஆர் பாக்ஸஸ் ஆர் ப்ரொவைட் இந்த OMR ஷீட் டு ஃபில் த ரெக்வயர் இன்ஃபர்மேஷன் லைக் ரோல் நம்பர், டெஸ்ட் புக்லெட் நம்பர், டெஸ்ட் புக்லெட் கோட் அண்ட் டு நாட் ரைட் எனிதிங் எல்ஸ் ஆன் த OMR sheet or do not make any specific symbol on sign. This can lead the rejection of the OMR sheet. ஓகே. அதாவது நீங்கள் வந்து அந்த ஷேடோவை தவிர்த்த மீதி எதுவுமே எந்த ஒரு சிம்பிளுமோ டிசைனோ சைனோ பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரோல் நம்பரை பொறுத்த வரைக்கும் அட்மிட் கார்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எம்டி பாக்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ ரோல் நம்பர் என்ன ரோல் நம்பரோ அதை மேலே தெளிவாக நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ 9, 8 அந்த மாதிரி ரோல் நம்பர் போட்டுட்டு 9க்கு நேராக ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். 8னா அதுக்கு நேராக ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். 7னா அதுக்கு நேராக ஷேடோ பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக
கரெக்டாக இது எந்த நம்பருக்கு ஸோ ஃபுல் ரோல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு அது கீழே அந்த நம்பருக்கு நேரம் நீங்கள் ஷேடோ பண்ணால் போதுமானது. ஸோ ஷேடோ தான் பண்ணணும், டிக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பாதிலே ஷேடோ பண்ணி விட்டுறக்கூடாது. அந்த ஃபுல் பாக்ஸை மறைகிற அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஷேடோ பண்ணுங்கள். டிக் பண்ணுறதோ இந்த மாதிரி அரைகுறையாக ஷேடோ பண்ணவே கூடாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டெஸ்ட் புக்லெட் நம்பரை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க, அதில் புக்லெட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த காலத்துக்குரிய இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெஸ்ட் புக்லெட் நம்பர் காலம் கேட்குறாங்க அப்படின்னா இதில் டெஸ்ட் புக்லெட் நம்பர் அந்த கொஷின் பேப்பரை பார்த்து என்டர் பண்ணிட்டு அதுக்கு நேரம் நீங்கள் ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு இந்த மாதிரி புக்லெட் நம்பரை கொடுத்துட்டு 3 அதுக்கு நேரம் ஷேடோ பண்ணுங்க, 5 அதுக்கு நேரம் ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த OMR ஷீட் ரைட் த கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம் இன் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3 காலமில் நீங்கள் உங்கள் நேம் எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்கள் நேம் வந்து ஸோ ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதேமாரி ஃபாதர் நேம் என்னவோ அதையும் எழுதுங்க, மதர் நேம் என்னவோ அதையும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் நேமை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதிலே வந்து பார்த்தா OMR ஷீட் கீழே கொடுத்துருப்பாங்க, உங்கள் நேம், ஃபாதர் நேம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மொத்தமாக உங்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். 180 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆன்சருமே கரெக்டாக பண்ணுங்க. எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஷினுக்கு மல்டிபிள் ஆன்சர். இப்போ ஒரு கொஷின்ஸ் இருக்குன்னா அதுக்கு ரெண்டு டிக் மார்க் பண்ணக்கூடாது, ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் த கேண்டிடேட் இதில் வந்து பார்த்தா சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இன் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங். அதை வந்து பார்த்தா இண்டிவிஜுவலேட்டர் சொல்லுவாங்க எப்போ நீங்கள் ஃபில் பண்ணணும், அப்போ நீங்கள் உங்கள் சைனை வந்து போட்டால் போதுமானு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட் லெஃப்ட் ஹேண்ட் தம் ப்ரிப்பரேஷன் வைக்கிற மாதிரி இருக்கும், உங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே இண்டிவிஜுவலேட்டர் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த டைமில் அப்பப்போ நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டெஸ்ட் புக்லெட் கோட், அதாவது ஸோ உங்களுக்கு டெஸ்ட் புக்லெட் கோடு வந்து பார்த்தா மென்ஷன் ஷேடோ பண்ணியிருக்கும். ஸோ உங்களுடைய OMR ஷீட்லேயும் டெஸ்ட் புக்லெட் கோடும் ஒன்றா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதை ஷேடோ பண்ண தேவையில்ல, ரெண்டுத்துலேயுமே ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணுங்கள். மிஸ்டேக்காக ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் சம்மந்தப்பட்ட இன்ஜினியர்கிட்ட போயிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும், இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணி தான் வந்திருக்கும். அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா விட்டுருங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குன்னா சம்மந்தப்பட்ட இன்ஜினியர்கிட்ட நீங்கள் வந்து கொடுங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் ஆஃப் எனி டிஸ்பிளன்ஸ், அதாவது லாங்குவேஜில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, கொஷின் பேப்பரில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கொண்டு போயிட்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கான இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மொத்தமாக 180 கொஷின்ஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்தா பழைய OMR ஷீட் 200 கொடுத்துருக்காங்க, 180 மார்க் தான் கொஷின்ஸ் இருக்கும். எல்லாமே செக் பண்ணி பார்த்து 180 கொஷின்ஸுக்கும் நீங்கள் ஷேடோ பண்ண பாருங்கள். ஸோ மொத்தமாக வந்து பாருங்கள், ஃபிசிக்ஸ் 45 கொஷினும், கெமிஸ்ட்ரி 45 கொஷினு, பயாலஜி, பாட்னி அல்லது ஜுவாலஜி 90 கொஷின், மொத்தமாக 180 கொஷின்ஸ் இருக்க போது. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 720 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது. ஸோ கரெக்டாக 1 கொஷின் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். கரெக்ட் ஆன்சர் ஆர் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் வந்து 4 மதிப்பெண் கொடுத்துருவாங்க. எனி இன்கரெக்ட் ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா -1 மதிப்பெண் போகும். அன்ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 0 மதிப்பெண். அதாவது ஆன்சரே பண்ணாமல் விட்றீங்கன்னா பிரச்சனை இல்லை, எந்த மதிப்பெண்ணும் குறைக்க மாட்டாங்க. பட் ஒரு ஆன்சரை நீங்கள் பண்ணிவிட்டு அது தப்பாகுது அப்படின்னா -1 மதிப்பெண் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஷின்ஸ் எல்லாமே தெளிவாக படித்து பாருங்கள். சிலபஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் முன்னாடியே படிச்சிருப்பீங்க எப்படியும். ஸோ கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி இது போனால் போதுமானது. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். OMR ஷீட் வந்து டெமோ பார்த்தாச்சு, வேறு எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு ரோல் நம்பர், புக்லெட் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு உங்கள் சைன் பண்ணிவிட்டு தம்ப் இம்ப்ரெஷன் போட்டாவே போதும். அப்புறம் ஃபாதர் நேம், மதர் நேம் என்ட்ரு பண்ணால் போதுமானது. ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டரில் இண்டிவிஜுவலாக கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க, அதைப்படி நீங்கள் பண்ணுங்கள். தப்பாக பண்ணிடாதவங்க எல்லாமே கரெக்டாக பண்ண பாருங்கள். ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே நல்லா பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். ஸோ அடுத்த ஒரு டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அட்மிட் கார்டை கரெக்டாக ஃபில் பண்ணி போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போங்க. லெஃப்ட் ஹேண்ட் இம்ப்ரெஷன் ப்ளேஸ் பண்ணிடுங்க. எல்லாமே கரெக்டாக அட்மிட் கார்டை மட்டும் கொண்டு போனால் போதுமானது. கூடவே உங்களான ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் முடிஞ்ச அளவுக்கு ஆதார் கார்டை கொண்டு போக பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.